வணக்கங்க. வெல்கம் டு நகரத்தில் ஒரு கிராமம் யூடியூப் சேனல். இந்த பதிவு யாருக்குன்னா, முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்குங்க. யூஷுவலாக வந்துட்டு ராகி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது களியாக எடுக்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கூழாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துலேயும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, அதே மூலப்பொருட்கள் தான். ரெண்டுத்துலேயுமே அரிசியும் கேழ்வரகு மாவும் வச்சு தான் நம்ம செய்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, களியாக இருக்கும்போது வந்து நல்லா சாலிட் திடமான பொருளாக இருக்கும்போது நம்ம நல்லா மென்று தான் சாப்பிட முடியும், அப்படியே விழுங்க முடியாது. இதில் சூட்சுமம் என்னன்னாவே சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மெயினாக மென்று சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு உமிழ்நீர் நல்லா சுரக்கும். அப்போ ஜீரணம் சீராகும். ஜீரணம் ஒழுங்காக இல்லாமல் வர்றது பிரச்சனை தான் மெயினாக டயபெட்டிக்ஸ். அதனால தான் நம்மளோட பிளட்டில் வந்துட்டு சுகரோட லெவல் அதிகமாகிறது. அதனால் நல்லா மென்று சாப்பிடும்போது உமிழ்நீர் நல்லா கலக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம ரத்தத்துலேயுமே அந்த சுகரோட லெவல் அதிகமாகாது. இதே கூழாக இருக்கும்போது லிக்விடாக கரைச்சி அப்படியே விழுங்க தான் செய்வோம். அதனால தான் வந்துட்டு கூழாக குடிக்காதீங்க, களியாக வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் கூழ்லேயும் பார்த்திங்கன்னா களியை விட வந்து இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன்னா அதை வந்து நம்ம நல்லா ஃபர்மெண்ட் பண்ணுவோம். புளிக்க வைக்கும்போது அதில் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகம் பெருகும்போது அதனால் கிடைக்கிற நன்மைகள் நிறைய. அது இல்லாமல் வந்துட்டு வெயிலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் திரவ வடிவில் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, கூழாக குடிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இது கூட வந்துட்டு வெறும் ஊறுகாய், அந்த மாதிரி மோர் மிளகா அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்காமல் ஒரு நல்ல பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். யூஸ்வலாக வந்துட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் காலையில் கூழுக்கு வந்துட்டு இந்த கொத்தவரங்காய வந்து வேர்க்கடலை போட்டு பொரியல் மாதிரி பண்ணி அதை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காயை வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா மென்று தான் சாப்பிடுவோம். ரொம்ப நீராக கலக்காமல் இது கூழையுமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு திக்காக கலந்து குடிக்கலாம். இது மாதிரி குடிக்கும்போது சுகர் லெவல் அந்த அளவுக்கு ஏறாதுங்க பிளட்டில். இது வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.